அந்த காஞ்சான்றது என்னென்னா அந்த கெனாபிஸ் பிளான்ட்டோட அந்த மேலே ஷூட்ஸ் இருக்குல்ல, அந்த பூக்கள் தான் காஞ்சா. அதே அந்த பூக்களில் பதில் அதோட அந்த மொட்டுகளை வச்சு ப்ளஸ் அதில் இருக்க பழங்களை வச்சு பாலில் கொதிக்க வைத்து குடிச்சிங்கன்னா அது பேர் பாங்கு. உங்கள் மூடை பயங்கரமாக எலிவேட் பண்ணும். நீங்கள் ஒரு காஞ்சா அடிக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு கொக்கெயினோ இல்லைனா ஒரு மெட்டு போடுங்களேன், நைட்டு ஃபுல்லாக நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க. கிளப் ட்ரக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக கிளப்பில் டான்ஸ் ஆடுறதுக்காக பல்வேறு பசங்கள் வந்து இதை போடுறாங்க. நைட்டு இது மெட்டு ஒன்று போடுறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் டான்ஸ் ஆடலாம். யுவர் மூட் வில் பி எலிவேட்டட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி யுவர் பாடி வில் நாட் பி டயர்ட். யூரினை குடிப்பாங்க, தங்க தண்ணி, தங்க புஷ்பம் மாதிரி தங்க தண்ணி. ட்ரக் டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆம்பிட்டமைன் போட்டவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு யூரின் போகும்போது அவங்க யூரினை குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு அந்த யூரின் பாட்டில் 5000 10,000க்கு விற்கிறாங்க. ஏன்னா அந்த யூரினில் வந்து அந்த ஆம்பிட்டமைன் இருக்குது. குடிக்கிறவங்க காஃபி இருக்கிறதே லீஸ்ட் ஃபார்ம். கொஞ்சம் அப்படி மேலே போனோன்னா அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு சில பேர் வருது, ஓகேங்களா. அதில் காஃபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா நம்ம தலைவன் சிகரெட்டு, சரக்கு. அதுக்கு மேலே போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த காஞ்சா லேயர் வருது. காஞ்சா லேயருக்கும் மேலே தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கொக்கெயின், ஆம்பிட்டமைன், மெட்டாம்பிட்டமைன் தலைங்களாக இருக்குது. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ட்ரக்ஸ் எடுத்துக்கினே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஃபெக்ட் இருக்காது. உடம்பு போயிடும் சார். நான் கடவுள் ஆர்யா சார் நடிச்சிருப்பார், பாலா சார் டைரக்ஷன். அதுவே பாருங்கள், அவர் காஞ்சா இருக்கா அப்படி தான் கேட்பார். ஸோ அவங்க காஞ்சா ஜென்ரலாகவே சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இந்த அகோரிகள் பாப்புலேஷனில் இருக்குது. டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். பட் ஒரு நல்லா இருந்த ஒரு பசங்க திடீர்னு அகோரியாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, இந்த மீடியா வெளிச்சத்தை தன்னை காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பண்ணுறாங்களோ, சுயநினைவு இல்லாமல் மனம் நிலை வந்து ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சில கமெண்ட்கள் வருது அந்த வீடியோக்கெல்லாம். ஸோ நான் கேட்கணும்னு நினச்சது, மருத்துவ ரீதியாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான ஒரு மாறுதலை? ஓகே. ஸோ போதைப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய எல்லா வஸ்துவும் மேனியாக் கொடுக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஆம்பிட்டமைன், அதுக்கப்புறம் மெட்டாம்பிட்டமைன், ஓகேங்களா. இப்போ கூட மெட்டுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நியூஸில். ஆம்பிட்டமைன், மெட்டாம்பிட்டமைன், கொக்கெயின், ஹெராயின், காஞ்சா ரொம்ப ரொம்ப காமனாக அப்யூஸ்டு ட்ரக் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நம்மளோட ஊரில் வந்து காஞ்சான்றது கெனாபிஸ். அதாவது கெனாபிஸ் உங்களுக்கு தெரியுங்களா, கெனாபிஸ்ன்ற பிளான்ட்லேருந்து வர்றது தான் காஞ்சா. அந்த காஞ்சான்றது என்னென்னா அந்த கெனாபிஸ் பிளான்ட்டோட அந்த மேலே ஷூட்ஸ் இருக்குல்ல, அந்த பூக்கள் தான் காஞ்சா. அதே அந்த பூக்களில் பதில் அதோட அந்த மொட்டுகளை வச்சு ப்ளஸ் அதில் இருக்க பழங்களை வச்சு பாலில் கொதிக்க வைத்து குடிச்சிங்கன்னா அது பேர் பாங்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தலைவா படத்தில் நம்ம தளபதி விஜய் ஆடுவார், பாங்கு குடிச்சிட்டு வாங்கன்னு வணக்கங்கன்னு ஒரு டான்ஸ் வரும், ஓகேங்களா. அது பாங்கு, ஓகேங்களா. அது வேறு ஹஷீஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குது. டோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிலோட இலைகளை வந்துட்டு தூளாக பண்ணி ஒரு இந்த பேப்பரில் சுருட்டி பிடிப்பாங்க. பார்க்குற மக்கள் நேரம் அந்த சாருக்கு இதெல்லாம் தெரியுதுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. டாக்டர்னால எனக்கு இதெல்லாம் தெரியணுன்றதுனால தான் சொல்கிறேன். ஸோ காஞ்சாவோட பல்வேறு ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூட் ஸ்டெபிலைசர்ஸ். உங்கள் மூடை பயங்கரமாக எலிவேட் பண்ணும். நீங்கள் ஒரு காஞ்சா அடிக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு கொக்கெயினோ இல்லைனா ஒரு மெட்டு போடுங்களேன், நைட்டு ஃபுல்லாக நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க. இட் இஸ் கால்ட் அஸ் டே ட்ரேப் ரக், ஓகேங்களா. அதாவது டே ட்ரேப் ரக்னா என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு நாள் ஃபுல்லாக வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு அடுத்த நாள் தெரியாது, ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளப் ட்ரக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக கிளப்பில் டான்ஸ் ஆடுறதுக்காக பல்வேறு பசங்கள் வந்து இதை போடுறாங்க. நைட்டு இது மெட்டு ஒன்று போடுறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் டான்ஸ் ஆடலாம். யுவர் மூட் வில் பி எலிவேட்டட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி யுவர் பாடி வில் நாட் பி டயர்ட். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் சார் ஓடுவீங்க, இல்லை எவ்வளோ நேரம் சார் ஆடுவீங்க? கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துடுறேன்டான்னு வருவீங்களா, இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி போய் ஆடலாம். நைட்டு ஃபுல்லாக ஆடுவானுங்க சார், ஒரு ட்ரக் எடுத்தால், ஓகேங்களா. அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ட்ரக் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை மட்டும் மக்களுக்கு சொல்கிறேன். இந்த மெட்டு அந்த ஆம்பிட்டமைன் இதெல்லாம் போடுறாங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கோட 50% எஃபெக்ட் தான். நீங்கள் மருந்து சாப்பிட்டிங்கன்னா 50% தான் பிளட்லேயே அப்சர்வ் ஆகும். மீதி 50%, 50 விழுக்காடு வந்து யூரினில் வரும், ஓகேங்களா. ட்ரக் டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆம்பிட்டமைன் போட்டவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு யூரின் போகும்போது அவங்க யூரினை குடிச்சிட்டு அந்த யூரின் பாட்டில் 5000 10,000க்கு விற்கிறாங்க. ஏன்னா அந்த யூரினில் வந்து அந்த ஆம்பிட்டமைன் இருக்குது. ஸோ அடுத்த ட்ரக் இருக்கிறவங்க அந்த ட்ரக் மாத்திரம் இல்லைன்னா அந்த கொடுக்குற யூரின் 10,000 கொடுத்துவாங்க. இந்த யூரினை குடிச்சிட்டு திருப்பி டான்ஸ் ஆடுவோம். ஏன்னா அந்த யூரினில் 50% ஆம்பிட்டமைன் வெளியே வருது. இது பேர் தான், அதனால தான் ஆம்பிட்டமைனோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? லிக்விட் கோல்டுனா என்னது? அதாவது லிக்விட்னா அது தண்ணி, தங்க தண்ணி, தங்க புஷ்பம் மாதிரி தங்க தண்ணி, ஓகேங்களா. ஆம்பிட்டமைன் தங்க தண்ணி. ஏன்னா அதில் அவ்வளோ தங்கம் இருக்கியா, ஐயோ ஆம்பிட்டமைன் இருக்கியா,
விட்றாதையா குடியா குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்பிட்டமைன் ஆளுங்க அந்த யூரினை குடிப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. மக்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, போதை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எந்த லெவலுக்கு வேணால் கொண்டு போகும். ஓகேங்களா? நம்ம சிறிய ஃபார்ம் ஆஃப் போதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி குடிக்கிறோம்ல, காஃபி இருக்கிறதே லீஸ்ட் ஃபார்ம். கொஞ்சம் அப்படி மேலே போனோன்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு சில பேர் வருது. ஓகேங்களா? அதில் காஃபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா நம்ம தலைவன் சிகரெட்டு, சரக்கு, ஓகேங்களா, ஆல்கஹால், சிகரெட் வராங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த காஞ்சா லேயர் வருது. காஞ்சா லேயருக்கும் மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கொக்கெயின், ஆம்பிட்டமைன், மெட்டாம்பிட்டமைன் தலைங்களாக இருக்குது. ஸோ நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த முதல் லேயர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது. என்னது? காஃபி குடித்தா எனக்கு நல்லா இருக்குப்பா போதுன்ற. அதுவே காஃபியே ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்றான் பிரெயின் லெவலில். புரியுதுங்களா? தூக்கம் கெடுது, பேஷண்ட்டுக்கு வந்து வலிப்பு வருது, ஹார்ட் ரேட் அதிகமாகுதுன்ற. காஃபிக்கே அந்த எஃபெக்ட்னா அதுக்கு மேலே இருக்கிற இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற இந்த சிகரெட் சரக்குக்கு இன்னும் எவ்வளோ இருக்கும், அதுக்கும் மேலே இருக்கிற கஞ்சாக்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கும் மேலே இருக்கிற ஆம்பிட்டமைனுக்கு எவ்வளோ இருக்கும். அவன் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு தலைவலின்னு ஒரு காஃபி குடிச்சு ஒரு கெட்டிங் ஒரு பிரிஸ்னஸ், அதில் 100 மடங்கு இருந்தால் எப்படி இருக்கும் உங்களால் யோசிக்க முடியுதா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. யூ வில் பி வெரி எலிவேட்டட். சிரிப்பீங்க, ஆடாடுன்னு ஆடுவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நான் ஏன் இதை டாபிக் எடுத்தேன்னா, மேனியாக்கு இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ட்ரக் அப்யூஸ் ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அந்த பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து இனிமேல் பேசிகிட்டே இருக்காங்க, இல்லை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா ஏதாவது மருந்து எடுக்கிறாங்களா, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்களா, அதையும் பார்க்கணும். இல்லைனா இவ்வளோ எனர்ஜி வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஃபெக்ட் இருக்காது. உடம்பு போயிடும் சார். 1-2 இயர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆள் வந்து அப்படியே சொங்கிக்கிட்டே போவாங்க. ஓகேங்களா? வீக்காகினே போகும். அப்போ வந்து இதே எஃபெக்ட் இருக்கும்னு தெரியும். அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு நோய்கள் வர ஆரம்பிச்சிடும், பிரெயினோட செல்ஸ் அழிய ஆரம்பிச்சிடும், நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இப்படி எஃபெக்ட் ஆகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் அது சஸ்டெயின் ஆகாது. கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம காரணங்களில் சொல்லணும் அப்படின்றது தான். அப்புறம் நம்ம ரொட்டீன் நம்மளோட ஆளுங்க போடுற ஒரு சில மாத்திரைங்களோட சைட் எஃபெக்ட்ஸும் இது இருக்குது சார். அலோபதி டாக்டராக இருந்தாலும் உண்மையாக சொல்லிடணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மருந்துகள் இருக்குது. ஹைட்ரலிசின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஃபினோபார்பிட்டோன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில மாத்திரை மருந்துகள் கூட சைடு எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனியாக் வரலாம். பீட்டா பிளாக்கர்ஸ் இதுலேயும் வரலாம். ஸோ இதெல்லாமே மாத்திரைங்கனாலையும் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தவங்க மேனியாக்காக இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கா, எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இருக்கா, அவங்க பிரெயின் நார்மலாக இருக்கா, இல்லைனா வந்து எதாவது மாத்திரை சைடு எஃபெக்டா, இல்லைனா தலைவன் ட்ரக்ஸ் எடுக்கிறானா அப்படின்ற எல்லா ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும் சார். அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம வந்து நிஜமாலே ஒரு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு மேனியாக்கா இருக்காருன்னு சொல்ல முடியும். ஆனால் நிறைய ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய இந்த சாமி, இந்த காசி சைடு, இந்த சாமியார்கள் அது மாதிரி நிறைய இந்த மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி, நம்ம நேரில் பார்த்தது ப்ளஸ் நிறைய படித்தது வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இந்த கெனாபிஸ் அப்யூஸ் இருக்குது சார். அதாவது உங்களுக்கே நிறைய படத்துலேயே பார்த்துருப்பீங்களே, நான் கடவுள் ஆர்யா சார் நடிச்சிருப்பார், பாலா சார் டைரக்ஷன். அதுவே பாருங்க, அவர் காஞ்சா இருக்கா அப்படி தான் கேட்பார். சீன் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆர்யா சார் அந்த படத்துக்கு காஞ்சா இருக்கா, காஞ்சா கொடு அப்படின்னு தான் கேட்பார். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களாம் அது ஒரு சிவன் அலை, காஞ்சா சிவன் அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்டில் போவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க காஞ்சா ஜென்ரலாகவே சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இந்த அகோரிகள் பாப்புலேஷனில் இருக்குது. அந்த அப்யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இதுதான் ஆஸ் அ டாக்டராக மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியுமே தவிர, மற்றபடி கடவுள் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை சார். நானும் சத்தியமாக பார்க்க நேரில் தப்பு, நானும் கடவுள் கும்பிட்றவ தான், நானும் சாமி பக்தர் தான், எல்லாம் இருக்கிற தப்பாக நினச்சிக்கூடாது. பட் ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது, மக்கள் வந்து சயின்ஸ் ஏன்னா நம்பிக்கைன்றது ஒன்று இருக்குது, சயின்ஸில் நாங்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம ஆன்சர். மேனியாக்னா என்ன, அதால் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, மேபி அஃபெக்ட் ஆகிருக்கலாங்கிற ஒரு டேர்ம் சொன்னீங்க. இன்னொன்று இருக்குது, அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன், இந்த போதங்கள் அடிக்ஷன் மாதிரி புகழ் வெளிச்சத்தில் தன்னை வந்து எப்பவுமே பிரபலம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் ஆஃப் லெவல் கூட ஒன்று மாறலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு கேசஸ் இதில் பார்க்கலாமா? ஏன்னா இன்னைக்கு இடையில இருக்க எல்லாருமே வந்து ஒரு வியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு பிரபலமாக இருக்கணும், தன்னை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது அது ஒரு காரணமாக இருக்கலாமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை சார். நீங்களே பார்க்குறீங்க, இந்த டிக்டாக் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் லைக்ஸ் அதிகமாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பார்த்துருக்கீங்க, அவங்க ஆடைகளை வந்து கொஞ்சம் குறைச்சி கூட ஆடுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபாலோவர்ஸ் ஏறணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஒரு அடிக்ஷனாக மாறிக்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியா அடிக்ஷனாக மாறிக்கிட்டு இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் டெலியூஷனாக மாறிட்டு இருக்குது. டெலியூஷன்னா என்னென்னா ஃபால்ஸ் பிலீஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி போடலாம்னா, இது வந்து எப்படி போடலாம், டெலியூஷன் ஆஃப் ஹைனஸ் ஆர் டெலியூஷன் ஆஃப் கிராண்டியூர்னு போடலாம். அப்படின்னா என்னென்னா வந்துட்டு தே வாண்ட் அ ஃபால்ஸ் பிலீஃப் தட் தே ஆர் கெட்டிங் ஃபேமஸ்.
புரியுதா நான் சொல்கிறது? அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் இவங்க இருக்காங்க. இது டோட்டலி நார்மல்னு அவங்க தான் நினைப்பாங்க. ஆனால் இது பெரிய அப்நார்மல் கிடையாது. பட் ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பின்னாடி ஒரு அடிக்ட் ஆகிறாங்க. எப்படி ஒருத்தவங்க சிகரெட் அடிக்ட் ஆகிறாங்களோ இவங்க வந்து இந்த சோஷியல் மீடியா லைக்ஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் பிலீஃபில் போய் அடிக்ட் ஆகிறாங்க. தப்பான ஒரு விஷயத்த சரின்னு நம்புறாங்க. ஓகேங்களா? தப்பான விஷயத்த அது சரின்னு நம்புறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம பெருசாக மாத்திரைங்க மருந்தெல்லாம் தேவையில்லை சார். உட்காந்து கவுன்சிலிங் பண்ணாலே போதும் சார். சைக்காலஜிஸ்டே போதும் இதுக்கு. என்னையா சோஷியல் மீடியா இந்த மாதிரி சும்மா டான்ஸ் ஆடி லைக் போடுறதா வாழ்க்கை, எவ்வளோ பெரிய ஆளாக அவனை ஏலாம் அப்துல் கலாம் சாரை பாரியா, நம்மளோட இவங்களை பாரியா, சயின்டிஸ்ட்டை பாரு, எலான் மஸ்கை பாரு, யாரெல்லாம் அம்பானி சாரை பாரு, யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் எடுத்து சொல்லி கொஞ்சம் இந்த மாதிரி ஆங்கிளில் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைக்காலஜிக்கலாக அவங்கள ட்ரெயின் பண்ணாலே வந்துட்டு தாராளமாக போதும். இதுவும் வந்து ஏன்னா இது ஒரு காட்டு தீ மாதிரி பரவுது சார். என்ன பிரச்சனைனா ஒருத்தன் தனியாக பண்ணல, ஒரு 100 பேர் கிளாஸில் இருக்கானா 80 பேர் இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 20 பேரும் அது உள்ளே வராங்க. புரியுதா நான் சொல்கிறது? 2 பொண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பையன் அந்த பொண்ணை கூட பேசினா அவனுக்கு ஆசையாக இருக்குது. என்னம்மா பார்க்குறீங்க இன்ஸ்டாவில்? நானும் வரேன் அப்படின்ட்டு அவனை இன்ஸ்டாவில் போயிடுறான். அப்போ அவன் லைக் போட்டு அவன் மெசேஜ் பண்ணுறது. பாய்ஸ் ஆர் யூசிங் இட் அஸ் அ டூல் டு அட்ராக்ட் த கேர்ள்ஸ். அது மாதிரி கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஃபேன்ஸ் எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தியா அப்படின்ட்டு அவங்க ஒரு டெலியூஷன் ஆஃப் ஹைனஸில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த நிறைய லைக்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து நான் ஃபேமஸ், ஷீஸ் அன் இன்ஸ்டா குயின், ஷீஸ் அன் டிக்டாக் லெஜெண்ட் அப்படி இப்படின்லாம் ஒரு பேர் கொடுக்கும்போது அவங்க ஒரு டெலியூஷன் ஆஃப் கிராண்டியர், நான் எவ்வளோ பெரிய ஆள் பற்றி அப்படின்னு போகிறாங்க. என்னையா இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து சொசைட்டிக்கே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சோஷியல் மீடியா யூ யூஸ் இட் for little entertainment is okay, but mainly use it for a good news, for your connectivity. ஒருத்தர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இருக்கிற விஷயத்தை போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் பாருங்கள் டாக்டராக வந்து என் சோஷியல் மீடியா கண்டென்ட் எடுத்து பாருங்கள், ஒன்று கூட வந்துட்டு சாமி வா எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? என் கண்டென்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்துமானா என்ன, சிகரெட் பிடிக்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் எப்போ அணுகணும், இந்த மாதிரி ப்ரைவேட்னா யாரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம தரோம். அந்த மாதிரி அவங்கவுங்க துறை சார்ந்த இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் போட்டால் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் நியூஸ் தரீங்க, ஒரு விவசாயி வந்து விவசாயி இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் சமைக்கிறாமா சமையல் இப்படி பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லா ஸ்டூடெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் தான் இருக்குது. தமிழன் படத்தில் விஜய், நான் விஜய் ஃபேனு, தமிழன் படத்தில் விஜய் சார் வந்து தளபதி சார் சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் லாஸ் இப்படி இருக்குன்ட்டு அந்த லா ஸ்டூடெண்ட்ஸ் போடலாம். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் சொல்லி தரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அவங்க துறை சார்ந்து இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வில் பி த பெஸ்ட் கிங் மேக்கர். அதில் எந்த மாற்றம் கருத்து ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஃபேண்டசி பின்னாடி போகும்போது ஏகப்பட்ட பேர் தவறான ரூட்டில் மாறுறாங்க. என்ன சார் இது, யாரோ ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு ஆப்பை வந்துட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது சார். ஆனால் அதுக்கு பதில் அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியாவை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போ நம்ம இன்டர்வியூ பார்க்குறாங்கன்னா இது மூலயமா அவங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதை தான் நம்ம வந்து ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது போல அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம போனோம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டெலியூஷன் ஆர் மோகத்தை வந்துட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் மூலியமாகவே, இல்லைன்னா நம்ம மேபி இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறமே நிறைய மாணவர்கள் செல்வங்கள்லாம் வந்துட்டு ஓகே கரெக்ட் சார் சொல்கிறதும் கரெக்ட், நம்ம தேவையில்லாமல் டான்ஸ் ஆடுறதுக்கு பதில் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவை போடுவோம் அப்படின்னு அவங்க மாறலாம் அப்படின்றதான் நம்ம ஆன்சராக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனுக்காக அவன் தேடி ஒன்று தெரிஞ்சுப்பான். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை இருக்குது சார். எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. ஒரு மெடிக்கல் தேவை இருக்குது. ஒரு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னா எல்லா வீட்லேயும் ஸ்கூல் பசங்க இருக்காங்க சார். அவங்க எல்லாருமே மேக்ஸ் யாராவது ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தேடுறாங்க. பெயிண்ட் வரைகிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது சார். எப்படி பெயிண்ட் வரையறணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க. கார் ஓட்டுறதுக்கு எப்படி எது தேவைப்படுது, எந்த ஆக்டிவிட்டி எடுத்தாலும் தேவை இருக்குது சார். அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா? சோஷியல் மீடியாவில் அந்த டேலண்ட்டை காமிச்சு அது மூலயமா மேலே வாங்க. நீங்கள் வளருவீங்க. நீங்கள் வளர்ந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழகம் வளரும், சென்னை வளரும். தமிழகம் வளர்ந்ததுன்னா இந்தியா வளரும் சார். பொருளாதாரமே வளரும் சார். யோசிச்சு பாருங்கள். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து நம்ம அந்த கண்டென்ட்டை வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல், அது மட்டும் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் இன்னொருத்தருக்கும் பயன்படுது. அவன் அந்த டான்ஸை பார்த்துட்டு அவன் வந்து மோகம் இதுக்கு போகிறதுக்கு பதில் அவன் அதை பார்த்து மேக்ஸ் கற்றுக்கிட்டு அவன் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷனாக ஆகிறான், அவன் ஒரு ராமானுஜனாக ஆகிறான் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சார். அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் நம்ம ஆன்சராக இருக்குது. ஓகே சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்ல டாபிக், ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் எடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார்.